ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டான கருவேப்பிலை குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. நம்ம இதயத்துக்கு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது பார்த்திங்கன்னா சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க நம்ம இந்த டேஸ்ட்டான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3லேருந்து 4 பூண்டு இந்த மாதிரி சீவிட்டு சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையிலே சேர்த்துக்கலாம். இதை அலசி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வறுபட்டு வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கிறிஸ்பி ஆனதும் இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூடவே 10லேருந்து 15 பூண்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்லையே பூண்டு சேர்த்து வதக்கிட்டோம்னா இது கரைஞ்சிடுங்க. பூண்டு எல்லாமே கடைசியாக நம்மளுக்கு எதுவும் முழு பூண்டாக இருக்காத மாதிரி இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இது கூட 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. தக்காளி நல்லா குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கருவேப்பிலை பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கருவேப்பிலை பொடி எண்ணெயிலேயே நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்துடணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருள் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 4-5 தடவை, இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஊற்றி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்குங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதிக டைம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை நம்ம தூவி விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நீங்கள் பரிமாறிக்கோங்க. கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.